அன்பான மாணவர்களே, நாம் மேல்நிலை 2வது வகுப்பிலே நிலை மின்னியல் பகுதியினை தொடர்ந்து படித்துக்கொண்டே வருகின்றோம். அதில் மின்புலம் என்பதனை பற்றியும் அதன் பிறகு மின் அழுத்தம் என்பதனை பற்றியும் தெரிந்து கொண்டோம். மின் இருமுனை எவ்வாறு நமக்கு அமைகின்றது, அதன் காரணமாக ஏற்படுகின்ற மின்புலம் மற்றும் மின் அழுத்த மதிப்புகள் எல்லாம் எவ்வாறு பெறப்படுகின்றன என்பதனை நாம் தொடர்ச்சியாக பெற்றிருந்தோம். இது சம்பந்தமான கணக்குகள் நாம் போடும் பொழுது 11வது வகுப்பிலே, அதாவது மேல்நிலை 1ஆம் ஆண்டிலே படித்த அலைகள் என்பதிலே படித்த ஒரு வினாவினை பற்றி புரிந்து கொள்வது, அதனை மீண்டும் மீள்பார்வை அல்லது ரீகால் என்று கூறுகின்றோம் ஆங்கிலத்தில், அந்த தன்மை முக்கியமாக இருக்கின்றது. ஒரு அலை இயக்கம், சிம்பிள் ஹார்மானிக் மோஷன், சீரிசை இயக்கம் என்று நம்ம பார்க்கும் பொழுது சிம்பிள் பெண்டுலம், தனி ஊசல் என்ற தொகுப்பு மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அதிலிருந்து அதனுடைய அலைவு நேரம், அதிர்வெண் என்ற மதிப்புகள் எவ்வாறு பெறப்படுகின்றன என்பதனை பற்றி பார்த்தோம். அங்கே எப்படி அந்த கூறுகள் பிரிக்கின்றோம் என்பது நமக்கு இங்கும் பல இடங்களிலே கணக்குகள் போடுவதற்கு முக்கியமாக இருக்கின்றது. ஸோ தொடக்கத்திலே ஒரு 5 நிமிடங்கள் அந்த அமைப்பை பற்றி பார்ப்போம். ஒரு சீரிசை இயக்கம் என்பது என்ன? அது பீரியாடிக் மோஷன், டு அண்ட் ஃப்ரோ மோஷன், அலை இயக்கமாக இருக்கின்றது என்று சொல்கின்றோம். சீரான குறிப்பிட்ட கால வரையறைக்குட்பட்டதாக இருக்கின்றது என்று கூறுகின்றோம். அப்போ அந்த சீரிசை இயக்கத்தில் நமக்கு முக்கியமான தன்மை என்னென்னா, அந்த அலைவுறுகின்ற துகளினுடைய முடுக்கமானது அது பெறுகின்ற இடப்பெயர்ச்சிக்கு நேர்வீத தொடர்பில் இருக்க வேண்டும். அந்த சீரிசை இயக்கம் என்பதை ஹார்மானிக் ஃபங்க்ஷன் என்பதனால் சொல்லும்போது சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் என்று குறிப்பிடும். ஹார்மானிக் அப்படிங்கிறது சைன் அல்லது கொசைன் மதிப்பினால் குறிக்கக்கூடியது. பொதுவாக நமக்கு என்ன தெரியும், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி என்று குறிப்பிடுகின்றோம். இதனை நம்ம கட்டம், ஃபேஸ் என்று குறிப்பிடுகின்றோம். இதில் ஒமேகா என்பது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, கோண திசைவேகம் என்பதனால் தெரிகின்றோம். இந்த ஏ என்பது பெரும மதிப்பு, அதை வீச்சு மதிப்பு, ஆம்ப்ளிடியூட் வீச்சு மதிப்பு என்று குறிப்பிடுகின்றோம். இது பொதுவாக இடப்பெயர்ச்சி என்பதனால் அறியப்படுகின்றது. இந்த டி என்ற காலம் இந்த சைன் மதிப்பை கொண்டிருக்கு. ப்ளஸ் பை என்று நம்ம தொடக்க கட்டம் இருந்ததுனாக்க இனிஷியல் ஃபேஸ் போடலாம். சரி, இதில் திசை வேகத்தை எப்படி எடுக்க முடியும் அப்படின்னா, இதனுடைய வகைக்கெழு காணணும் முதல் ஆர்டரில் dx by dt என்று. அப்போ நல்லா தெரியும், ஏ அப்படியே இருக்கு, இந்த சைன் ஒமேகா டியில் ஒமேகா இருக்கு, அந்த ஒமேகா வந்ததுன்னா காஸ் ஒமேகா டி என்பதாக அமையும். இன்னொரு ஃபார்முலா, இதையே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இது சமன்பாடு 1ன்னு வச்சுப்போம், இந்த சமன்பாடு 2ன்னு தெரியும் நமக்கு. இந்த மதிப்பிலிருந்து இது திசைவேக மதிப்பு. இப்ப முடுக்கத்தின் மதிப்பு அப்படின்னு பார்த்தா ஏ ஈக்குவல் டு டிவி பை டிடி, அதாவது இந்த திசைவேகத்துக்கு வகைக்கெழு காணணும். அப்ப டிவி பை டிடி ஈக்குவல் டு இது என்ன எழுதலாம், இப்ப செகண்ட் ஆர்டர்ல டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் என்பதாக மாறுகின்றது. இந்த மதிப்பு என்ன ஆகின்றது பாருங்க, இங்க காஸ் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டியிருக்கு. ஏ ஒமேகா கான்ஸ்டன்டா இருக்கு, அப்ப அங்க ஒரு மைனஸ் கிடைக்கின்றது. இந்த ஒமேகா மறுபடியும் வர்றதுனால ஒமேகா ஸ்கொயர் ஏ சைன் ஒமேகா டி. ஏன்னா சைன் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் தீட்டா கிடைக்கும், காஸ் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன் தீட்டா கிடைக்கும். அப்ப இந்த மதிப்பு கிடைக்கின்றது. இந்த ஏ சைன் தீட்டா என்பது என்ன, எக்ஸ்ன்னு தெரியும். அதனால இந்த தீட்டாங்கிறது தான் இங்க என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம், ஒமேகா டி என்பதாக இருக்கு. அப்படியே வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப ஏ சைன் ஒமேகா டி எக்ஸா இருக்கிறதுனால ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ்ன்னு கிடைக்கிறது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா எஃப் அதனுடைய அமைப்பு மைனஸ் நிறையினால முடுக்கத்தை பெருக்கிறோம், எம் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் என்றாகிறது. அப்ப ஏ ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ், எஃப் ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ். இங்க இந்த மைனஸ்ங்கிறது மீள், அதாவது மீள் முடுக்கம், ரெஸ்டோரிங் ஆக்சலரேஷன். ஏன்னா ஒரு பொருள் முன்னாடி போனதுன்னா அப்படியே போயிடல, மறுபடியும் நடுநிலை புள்ளியை நோக்கி இயங்குகின்றது. எப்பொழுதுமே அந்த துகளின் இயக்கம் நடுநிலை புள்ளியை சார்ந்ததா இருக்கு. அதான் சீரிசை இயக்கத்தினுடைய வரையறையே.
அப்ப இந்த a என்பதும் proportional to x, f என்பதும் proportional to x என்று இருக்கிறதுனால இந்த மதிப்பு ஒரு சீரிஸ் இயக்கத்தை கொடுக்கக்கூடியது. சரி, இந்த சீரிஸ் இயக்க சமன்பாடுகள்ல நம்ம என்ன சொல்றோம்? அப்ப f என்பது f proportional to x னா f equal to kx என்பதாக சொல்றோம். அளவு மதிப்பின் மோட் f, அந்த விசையினுடைய மதிப்பு இது எதிர்த்து செயல்படுகிறதுங்கிறதுனால சொல்றோம். அப்ப இது f proportional to x ன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த காரணம் கொண்டு f equal to இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு சமன்பாட்டை எடுத்தா எது மேல் விசைக்கு உண்டான மைனஸையும் கொடுத்தீங்கன்னா மைனஸ்னா இந்த ரெண்டையும் நம்ம சமன்படுத்தினா நமக்கு என்னென்ன கிடைக்கிறது? m omega square x என்பது இந்த kx, இந்த k என்பதுக்கு என்னென்ன பேரு? ஸ்ப்ரிங் ஃபேக்டர், சுருள் மாறிலி. ஸ்ப்ரிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம், சுருள் மாறிலின்னு சொல்லுவோம். புரியுதா? அதுதான் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், விசை மாறிலி. ஏன்னா விசைய இதுல சொல்றதுனால விசை மாறிலி, சுருள் மாறிலி. ஏன்னா ஸ்ப்ரிங்ஸ் வச்சுதான் முதல்ல இதை பூரா வரையறுத்தாங்க. அதனால சுருள் மாறிலி என்றும் இதை நான் சொல்றோம், ஸ்ப்ரிங் ஃபேக்டர் என்று சொல்லுவோம். இந்த m அப்படிங்கிறது என்ன? நிறை. அதுக்கு என்ன பேரு? நிறைம மாறிலி, இனர்ஷியா ஃபேக்டர். ஏன்னா நிறை அப்படிங்கிறது மாறாது, மாறாத தன்மை கொண்டது. அப்ப அந்த தன்மை இதை ரெண்டையும் வச்சா இந்த ஒமேகா ஸ்கொயர் மதிப்பு மட்டும் என்ன? xx அடிபட்டு போச்சுன்னா k/m என்று கிடைக்கும். அப்ப ஒமேகாங்கிறது என்ன? கோண திசை வேகம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் k/m என்று ஆகுது. ஆனா இந்த ஒமேகா தான் என்னன்னு தெரியும் நமக்கு, 2πf 2πν என்றெல்லாம் சொல்றோம். இது அதிர்வெண், ஃப்ரீக்வன்சி என்று சொல்லக்கூடியது. அப்ப இந்த f அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா, காலத்தை கொண்டு சொல்லணும்னா டைம் பீரியட், அலைவு நேரம். அப்ப இது அதிர்வெண், இது அலைவு நேரம், இது 1/t என்பதாக இருக்கின்றது. இப்ப இந்த வடிவத்தை கொண்டு நம்ம பார்த்தோம்னா t equal to அல்லது f equal to அப்படின்னு பார்க்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? 2πf equal to என்ன இருக்கு? ரூட் ஆஃப் k/m அப்படின்னு இருக்கு. அப்ப f ஓட மதிப்பு என்னன்னு கிடைக்கும்? 1/2π ரூட் ஆஃப் fங்கிறது என்ன? அதிர்வெண், k/m சுருள் மாறிலி பை நிறை மாறிலி, அதாவது நிறைங்கிறது தான் இனர்ஷியா ஃபேக்டர், ஸ்ப்ரிங் ஃபேக்டர் பை இனர்ஷியா ஃபேக்டர்னு சொல்லுவோம். இத்தனை ஹெர்ட்ஸ் என்ற அளவினால இது குறிக்கப்படுகிறது. அப்ப அலைவு நேரம் போனோம்னாக்க நம்ம இது வந்து அதிர்வெண். இப்ப அலைவு நேரம், டைம் பீரியட், அந்த அலைவு நேர மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டா t equal to 1/f அப்படின்னா இது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகும்போது 2π ரூட் ஆஃப் m/k tmk ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப தாராளமா t equal to 2π ரூட் ஆஃப் m/k. இத்தனை நேரத்தை எதுல சொல்லுவோம்? செகண்ட்ல சொல்லுவோம். இது ஹெர்ட்ஸ்ங்கிறதுனால அளக்கப்படுறது, செகண்ட் -1. இது ஹெர்ட்ஸ், இது செகண்ட். இது நமக்கு இந்த அமைப்பை சொல்றது, ஒரு சீரிஸ் இயக்கத்தினுடைய இயக்கம், டைனமிக்ஸ் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். அதுலேருந்து வரக்கூடிய வடிவங்கள் எப்படி முடுக்கம் கிடைக்கிறது, மேல் விசை கிடைக்கின்றது, அதை கொண்டு எவ்வாறு இதனை சமன்படுத்துகிறோம், அதுலேருந்து இந்த k மதிப்பு எவ்வாறு வரையறுக்கப்படுகின்றது, கோண திசைவேக மதிப்பு, கோண அதிர்வெண் என்று சொல்றோம் இல்லையா? இதுக்கு தான் பேர் என்ன பேரு? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, கோண அதிர்வெண் என்று சொல்லக்கூடியது. இந்த மதிப்பிலிருந்து அது எப்படி வந்து அதிர்வெண்ணு கூட தொடர்பு கொண்டிருக்கு, அலைவு நேரத்துக்கு கூட தொடர்பு கொண்டு, இதெல்லாம் மிக எளிமையான கணக்கியல் கூறுகளாக நமக்கு இருக்கு. சரி, இப்ப இதுல ஒரு முக்கியமான பயன்பாடு, அதாவது ஒரு தனி ஊசல் என்பதை எடுத்துக்கிறோம். இங்க நம்மளுடைய நோக்கமே இந்த தனி ஊசல்ல எப்படி இவற்றை பிரதியிட்டு அதனுடைய அதிர்வெண் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோங்கிறதா இருக்கு. இதை கவனிச்சுட்டே வாங்க. அந்த படம் நமக்கு முக்கியம். ஏன்னா பல நேரங்கள்லையும் நமக்கு கிடைக்கக்கூடிய தொகுப்புகள், விசை தொகுப்புகள், திருப்புத்திறன் தொகுப்புகள், இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த அடிப்படையா எவ்வாறு அவற்றை நம்ம பிரிப்பது, இந்த வெக்டர்களை பிரிக்கிறது. இப்ப ஒரு தனி ஊசல்ங்கிறது என்ன? நமக்கு இப்படி ஒரு தொங்குதானம் இருக்கு. அந்த தொங்குதானத்திலிருந்து முறுக்கற்ற ஒரு நீள் கயிறு இருக்கின்றது. அதுல m என்ற ஒரு நிறை தொங்கவிடப்பட்டிருக்கிறது. இதனுடைய நீளம் என்னவாக இருக்கு? L என்பதாக இருக்கின்றது.
சரி, இப்போ இதிலிருந்து இந்த தொங்கு புள்ளியிலிருந்து இந்த அமைப்பானது இவ்வாறு தீட்டா கோணம், சிறிய கோணம் தீட்டா அளவிற்கு இந்த மதிப்பை நம்ம தீட்டா என்று எடுத்துக்கிறோம். இந்த கோணம் தீட்டா என்பதாக இருக்கின்றது. இந்த கோணத்தின் மதிப்பு என்னன்னு சொல்லியிருக்கோம், தீட்டா என்பதாக எடுத்திருக்கோம். சரி சார், இப்போ இது இந்த புள்ளியிலிருந்து எவ்வளவு இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கு, எக்ஸ் தொலைவு இடப்பெயர்ச்சி அடைஞ்சதா எடுத்து. இப்ப இந்த m அப்படின்னா இதனுடைய நிறை என்னவா இருக்கும், இப்படி செங்குத்தாக mg என்ற நிறையாக இருக்கும். எடை, இதுதான் விசை, கீழ்நோக்கிய விசை. இதனுடைய நிறையின் காரணமாக இதனுடைய புவியீர்ப்பு மையம், அந்த மைய புள்ளியிலிருந்து இந்த தொங்குதான புள்ளி வரையிலும் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம வந்து என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். நம்ம எல் என்று எடுத்தோம். இங்கே இருந்து ஆரம்பிச்சு இது வரையிலும் இருக்கிறத எல் அப்படின்னு எடுத்திருக்கோம். நல்ல தெளிவு, கொஞ்சம் கவனிங்க. இப்போ ஒரு கவரில் இருக்கு, அதில் ஒரு எடையை கட்டி வச்சோம் அப்படின்னா அந்த எடையின் காரணமாக இதற்குள்ள ஒரு டென்ஷன், மீள் விசை இருக்கின்றது. அதைத்தான் டி என்று குறிப்பிடுகிறோம். அப்ப இந்த சமநிலை புள்ளியில இது என்ன ஆகின்றது, இந்த டி என்பது இந்த mg என்ற விசையினால சமன்படுத்தப்படுகின்றது. அதனால அந்த ஈக்குலிபிரியம் பாயிண்ட்ல அப்படியே இருக்கு. இப்ப நம்ம இதை x அளவுக்கு இப்படி இழுக்கும் பொழுது இதனுடைய நிறை பாருங்க, அந்த விசை mgங்கிறத தான் இருக்கு. ஆனா என்ன ஆகின்றது, நீங்க சின்னதா ஒரு விளையாட்டு விளையாடுவீங்க, ஒரு சோடாமடி பாட்டில் மாதிரி அந்த மூடியில ரெண்டு ஓட்டையை போட்டுட்டு ஒரு நூல் கையில கொடுத்துட்டு இப்படி வேகமா சுத்தினா கையில இழுக்கும் போது இப்படி இழுக்கும் போது அது சுத்தக்கூடிய தன்மையில பார்க்கலாம். அப்ப விசையினுடைய அமைப்பு எப்படி ஏற்படுகின்றது, ஒரு சின்ன கல்ல ஒரு கையில கட்டி கவன் கல் அடிக்கும் பொழுது இப்படி சுத்தும் பொழுது நம்ம கையில உணரக்கூடிய விசை, அது போகக்கூடிய விசையை நம்ம பார்க்க முடியும். அப்ப இந்த கோணம் தீட்டான்னா இதனுடைய நேர் எதிர்த்து இருக்கக்கூடிய இந்த பகுதியில இந்த இடத்துக்கு இது தீட்டா கோணமா மாறி mg cos தீட்டா என்ற கூறாக இது பிரிகின்றது. இந்த mgங்கிற விசை தான் இங்க mg cos தீட்டாவா பிரிகிறது. சரி சார், அப்ப mg இதுக்கு செங்குத்தான இது எப்படி இருக்கும், இதுக்கு செங்குத்தா எப்படி போட்டிருந்தோம்னா இந்த கூறுக்கு செங்குத்தா அது இந்த திசையில செயல்படுகின்றது. அப்பதான் ரெண்டா பிரிக்கும் பொழுது நிகரமானது தொகுப்பையின் மதிப்பு இங்க நடுவுல இருக்கிறதா இருக்கும். இந்த பக்கம் போகாத சார்ந்து கேட்கக்கூடாது, அங்க போகாது. ஏன்னா இது நிகரம் இருக்கிறதுனால இதுக்கு இந்த திசையில தான் வர முடியும். அப்ப அந்த மதிப்பு என்னவாகிறது, mg sin தீட்டா. அப்ப இந்த mgங்கிற எடை, அதாவது அது தருகின்ற விசை நமக்கு mg cos தீட்டா கூறாவும் mg sin தீட்டா கூறாவும் பிரியறதுனால இதுல mg cos தீட்டா கூறு இந்த கம்பியில் ஏற்படுகின்ற இழுவிசை, இந்த டென்ஷன் சொன்னேனே, அத இங்க mg ஃபுல்லாமே பேலன்ஸ் பண்றது. ஆனா இங்க mg cos தீட்டா கூறு தான் இருக்கு. அதனாலதான் ஒரு பக்கெட்ல தண்ணி நிறைய இருக்கும்போது இப்படி தூக்கும் பொழுது முழு எடையை நம்ம உணர்றோம். இப்படி தள்ளும் பொழுது பார்த்தோம்னா நம்ம உணர்கின்ற விசையில ஒரு பகுதி கீழ் நோக்கி போயிடுறது, மறுபகுதியை மட்டும் பேலன்ஸ் பண்ற போது நமக்கு அது சுலபமாக இருக்கு. அப்ப இந்த டென்ஷன் மதிப்பை இந்த mg cos தீட்டா கேன்சல் பண்றதுனால நமக்கு அங்க இருக்கின்ற விசை, மீள் விசை மைனஸ்னு கொடுத்துட்டாலும் mg sin தீட்டா என்ற கூறாக இருக்கின்றது. அதனால இவ்வாறு வந்து இந்த புள்ளியில ஓவர் ஷீட் ஆகி இங்க போய் மறுபடியும் அந்த mg sin தீட்டா கூறு இப்படி வந்து இவ்வாறு அலைவுறுகின்றது. இதுதான் ஒரு சீரிசை இயக்கமாக அமைகின்றது. சீரிசைக்கு நமக்கு முக்கியமான காரணம் என்ன சொன்னேன், இந்த F என்ற நீள்விசையானது இந்த இடப்பெயர்ச்சி x உடன் நேர்வீத தொடர்பு பெற்றிருக்க வேண்டும். அது எப்படி சார் இங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா நல்ல கவனிங்க. பொதுவா ஒரு கோணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோணம்ங்கிறது எப்படி வர்றது அப்படின்னு வரையறையை பார்க்கணும். இதுதான் கோணம்ங்கிறது. இந்த மதிப்புக்கு வில் அப்படின்னு பேர், ஆர்க் அப்படின்னு பேர். இதுக்கு இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளி வரையில இருக்கக்கூடிய இதுக்கு பேரு ஆரம், ரேடியஸ் அப்படின்னு பேரு. அப்ப இந்த கோணத்தை எப்படி வரையறுக்கிறோம், நம்ம வில் பை ஆரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். வில் பை ஆரம் சின்ன அமைப்பு தான், கொஞ்சம் கவனிச்சுங்க தொடர்ச்சியா. வில் பை ஆரம். சரி சார், அப்ப இந்த கோணத்துல வில் பை ஆரம்னா இந்த புள்ளிய ஏலேந்து பி வரையில இதை வச்சிருப்போம்.
இதை ஓ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த தீட்டா ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கிறது வில் ஏபி டிவைடட் பை ஆரம் அப்படிங்கிறது ஓஏ அல்லது ஓபி இந்த மதிப்பா இருக்கு. சரி சார், இது ஒரு சிறிய கோணமா மாறும்பொழுது இந்த கோடு எப்படி வருகின்றதுன்னா எப்பொழுதுமே ஆரமானது இந்த தொடுப்புள்ளிக்கு என்னவாக அமையும் அப்படின்னு சொல்றோம், முக்கோணமா செங்கோணமா இருக்கும். அப்ப செங்கோண முக்கோணத்துல சைன் தீட்டாவுடைய மதிப்பு என்னவாக அமைகின்றதுன்னா எதிர்பக்கம் ஏபி பை கர்ண பக்கம் ஓஏ இப்படிதான் வருது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், சிறிய கோண மதிப்புகளுக்கு இந்த கோணம் தீட்டா சிறிய மதிப்பா இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகின்றதுன்னா மதிப்புகளுக்கு இந்த சைன் தீட்டா என்பது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு என்ன ஆகின்றது தீட்டா என்பதாகவே அமைகின்றது. சிறிய கோணங்கள் ஒரு 10-12 டிகிரிக்குள்ள இருக்கக்கூடியதை எடுத்தீங்கன்னா நேச்சுரல் சைன்கிற பகுதியை லாகரிதம் டேபிள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே அந்த கோணங்களுடைய மதிப்புக்கு அந்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா வெறும் அந்த நம்பர் கூடவே சேர்ந்து வரக்கூடியதாகவே வரும். சைன் 1னுடைய மதிப்பு, சைன் 2னுடைய மதிப்பு, 3னுடைய மதிப்பு இப்படியெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த மதிப்புகள் எப்படி அமைகின்றதுங்கிறத நீங்க பார்க்கலாம். அப்ப இந்த அமைப்பு தான் இங்க இது சிறிய ரொம்ப பெரிய பரப்பா எடுத்துட்டு பெரிய கோணமா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது செங்குத்தா வரல, இந்த பரவளையமா போயிடுறது. பெரிய கோணங்களுக்கு இல்ல, சிறிய கோண அமைப்புகளுக்கு நம்ம இதை அப்ராக்சிமேட் பண்ண முடியும் அப்படின்னு மனசுல வச்சுக்கணும். அப்ப இந்த வார்த்தையை நம்ம என்ன எழுதலாம், F ஈக்குவல் டு மைனஸ் mg தீட்டா என்று எழுதலாம். சரி சார், இங்க தீட்டா என்பது என்ன, வில் மதிப்பு x பை ஆர் மதிப்பு என்ன l. ஏன்னா இது முறுக்கற்ற கம்பி. அப்ப இங்கேருந்து இந்த கம்பியினுடைய நீளம் தான் இங்கேயும் இருக்கு. அப்ப இந்த இதுவும் எல்லாம் தான் இருக்கு, இந்த இதனுடைய நீளமும் எல்லாம் தான் இருக்கு இந்த டென்ஷன் டீயா இருக்கும்பொழுது அப்ப இதை என்னன்னு எழுத முடியும் நமக்கு, மைனஸ் mg x டிவைடட் பை l. அப்ப இங்க கவனிச்சு பாருங்க, F ஈக்குவல் டு மைனஸ் mg பை l இந்த மதிப்பை அப்படியே வச்சுட்டு இன்டு x. இதுல m என்ன, நிறை மாறாதது, g என்ன, புவியீர்ப்பு முடுக்கம் மாறாது, L என்ன, இந்த கம்பி இந்த தொங்கு புள்ளியிலேருந்து இதுவரையில இருக்கக்கூடிய நீளம் மாறாதது. அப்ப இது எல்லாம் மாறாததுன்னாக்க அதுதானே k என்பதாக அமைகின்றது இன்டு x அப்படின்னு. அப்ப f proportional to x ன்னு இருக்கிறதுனால நமக்கு இது ஒரு சீரிஸ் இயக்கம் அப்படிங்கிறத வரையறுக்க முடியும். மற்றும் k னுடைய மதிப்பு என்னன்னு கிடைச்சிருக்கு, mg டிவைடட் பை l என்பதாகத்தானே இருக்கு. எனவே t ஈக்குவல் டு 2 பை ரூட் ஆஃப் m பை k என்பதுல நம்ம பிரதியிட்டோம் அப்படின்னு சொன்னா 2 பை ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள m ஓட மதிப்பு அப்படியே இருக்கு, k ஓட மதிப்பு என்ன இருக்கு, mg டிவைடட் பை l டிவைடட் பை, அப்ப இங்க மேல போயிடுது. அப்ப l m கேன்சல் ஆச்சுன்னா t ஈக்குவல் டு therefore t ஈக்குவல் டு 2 பை ரூட் ஆஃப் l பை g. இதானே ஒரு தனி ஊசல் அப்படிங்கிறதுக்கு உண்டான அலைவு நேரத்துக்கு உண்டான வாய்ப்பாடு. இப்போ இதுல இருந்து ஃப்ரீக்வன்சி f என்று குறிப்பிட்டிருந்தா அது என்ன 1/t என்பதாக அமைகின்றது. எனவே இது 1/2 பை ரூட் ஆஃப் g பை l என்று எடுக்க முடியும். இத்தனை செகண்ட்-1 அல்லது ஹெர்ட்ஸ் என்று குறிப்பிடுகின்றோம். ஆக ஒரு தனி ஊசலுடைய சீரிஸ் இயக்க அமைப்பு எவ்வளவு தெளிவா இருக்குங்கிறதுக்கு கருத்தாக்கம் என்னவா இருக்குனாக்க இந்த mgங்கிற எடைய அந்த விசைய எப்படி நம்ம இதுக்கு இணையாக காஸ் தீட்டா என்பதாகவோ இந்த காஸ் தீட்டா கூறுக்கு செங்குத்தா mg sin தீட்டாங்கிறோம். இதுதான் மேல் விசைக்கு காரணமா இருக்கு. அதை கொண்டு இருக்கு என்ன ஒரு தோராயப்படுத்துதலை இந்த இடத்திட்ட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா இந்த கோணம் சிறிய மதிப்பாக இருந்தா சைன் தீட்டா மதிப்பு தீட்டா மதிப்பு எப்படி இருக்கு, சமமா இருக்கு. ஆக இத்தகைய அமைப்புகளை எல்லாம் நம்ம எப்பொழுதுமே கருத்துல எப்பொழுதும் வச்சுக்கணும். இந்த அமைப்பு சீரிஸ் இயக்கம் அப்படிங்கிறதா இருந்தா கூட பல நேரங்கள்லையும் நமக்கு இத்தகைய தன்மைகள் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. சரி சார், இன்றைய தினம் இதுல நிலை மின்னியல் பகுதியில நம்ம பார்க்கின்ற அமைப்பு அதனுடைய ஆற்றல், நிலை மின்னழுத்த ஆற்றல், நிலை ஆற்றல் என்று சொல்றோமே, அதாவது வேலை.
அதாவது ஒரு மின் இருமுனைய சீரான ஒரு மின்புலத்தில் அமைத்து அதுலேருந்து எவ்வாறு பெறுவது அப்படிங்கிறத பார்க்குறோம். ரொம்ப எளிமையான ஒரு பகுதி தான் இன்றைய தினம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பு. அப்போ தொடக்கத்தில் இந்த வேலை என்பது தான் இங்கே ஆற்றலாக இருக்கின்றது. அதைத்தான் டிவி என்று குறிப்பிடுகின்றோம். அப்போ அந்த டிவி என்பது என்ன மதிப்பு, இந்த வேலை என்பது என்ன மதிப்பு அப்படின்னு பார்த்தா இங்கு என்ன விசை செயல்படுகின்றது? மின்புலம் தான் அந்த விசை. அந்த இ மின்புலம் இது dx தொலைவு நகருவதற்கு என்று சொன்னால் dr dr போட்டு போகிறோம், dx dx போட்டுக்க போகிறோம். அப்போ பாருங்க dv ஈக்குவல் டு மைனஸ் இ dx என்று கிடைக்கின்றது. அப்போ மின்புலம் என்பது பாருங்க மைனஸ் dv பை dx. இந்த வகைகள்லாம் பார்க்கும்போது ஒரு பொருளை t காலம் சார்ந்து நம்ம வகைகள் படுத்திருந்தோம் அப்படின்னா அதை டெரைவேட்டிவ்னு சொல்லுவோம். அதே சமயத்தில் இடம் சார்ந்து வகைக்கெழுப்படுத்திருந்தோம். எக்ஸ் ஒய் இசடை வச்சு பண்ண டிஎக்ஸ் dy by dz இந்த மாதிரிலாம் எடுத்திருந்தோம்னாக்கா dy by dz ஆஃப் dy by dy ஆஃப் dy by dx ஆஃப் அப்படின்னு அந்த எக்ஸை வச்சு பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதைத்தான் நம்ம சாய்வு அப்படின்னு சொல்கிறோம். கிரேடியன்ட் என்று குறிப்பிடுகின்றோம் ஆங்கிலத்தில். அப்போ பாருங்க என்னன்னு கிடைக்கிறது? மின்புலம் என்பது இந்த மின் அழுத்தத்தினுடைய எதிரினமான கிரேடியன்ட். The negative space gradient of potential is electric field. எப்படி டிஃபைன் பண்றோம் பாருங்க? The negative space gradient of electric potential is electric field என்று குறிப்பிடுகின்றோம். இது நமக்கு ஸ்கேலராக இருந்தால் கூட மின்னழுத்தம் இந்த மின்புலம் என்பது எப்படி இருக்கு? வெக்டராக இருக்கின்றது. இது எப்பொழுதுமே நம்ம மனசுல தெரிஞ்சிருக்கணும். இது எக்ஸ் அச்சு மட்டும். இதே ஒய் அச்சு இருந்ததுன்னா டோ வி பை டோ எக்ஸ் பிளஸ் டோ வி பை டோ ஒய் பிளஸ் டோ வி பை டோ இசட் என்று பொதுவாக நம்ம அந்த அமைப்பை எடுத்துக்கொள்வோம். அப்படி எடுக்கும்போது அந்த அமைப்புகளுக்கெல்லாம் நம்ம என்ன எழுதி காமிப்போம்? இ என்பது முப்பரிமாணத்துக்கும் சேர்த்து எடுத்திருந்தோம்னா இ கொட்டு மைனஸ்ன்னு போட்டு டோ வி பை டோ எக்ஸ். அப்போ அதுக்குண்டான வெக்டர் என்னன்னு சொல்கிறோம்? ஐ வெக்டார், அலகு வெக்டர் ப்ளஸ் டோ வி. இந்த டோ டிஃபரன்ஷியல்லையே நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷனாக ஒவ்வொரு பகுதிக்கும் எடுத்து சொல்கிறதுனால டோ ஒய் இதுக்கு ஜே ப்ளஸ் டோ வி பை டோ இசட். உண்மையாக தான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இந்த மதிப்பு பற்றிலாம் கவலையே பட வேண்டாம். இந்த அமைப்பில் தான் இருக்குது. இது மூன்று அச்சுகளுக்கும் சேர்த்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. எப்படி புள்ளி மின்னேற்றங்களுக்கான மேற்படுத்த தத்துவம் பார்த்தோமோ அது மாதிரி இங்கே இந்த வாய்ப்பாடை நீங்கள் என்றைக்குமே ஞாபகம் வச்சுங்க. இந்த மதிப்பில் ரெண்டுத்துக்கும் மின்புலத்துக்கும் மின் அழுத்தத்துக்கும் உள்ள தொடர்பை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இ ஈக்குவல் டு மைனஸ் டிவி பை டிஆர் அப்படின்னும் மைனஸ் டிவி பை டிஎக்ஸ்னும் இந்த மாதிரி நம்ம எடுக்க முடியும். சரி சார், இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்க வோல்ட் பர் மீட்டர். இதுவும் அதே மாதிரி தானே கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இந்த அமைப்பை தான் நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரி சார், இதில் ஒரு கணக்கு ஒன்று என்ன எடுத்துப்போம். முதல்ல அந்த கணக்கை எடுத்துக்கிட்டா இந்த தன்னை அப்டிராக்டாக படிக்கிறத காட்டிலும் இன்னும் கொஞ்சம் புரியும் நமக்கு. இந்த கணக்கு தெளிவான முறையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. எக்ஸ் ஆயத்தொலைவின் சார்பாக இந்த கணக்கை நல்லா பாருங்க. எக்ஸ் ஆயத்தொலைவு, ஆயத்தொலைவுனா ஆக்சிஸ், சார்பாக மின்னழுத்தம் குறிக்கப்படுகிறது. கேள்வி இந்த கணக்கு ரொம்ப அழகாக தொகுக்கப்பட்டிருக்கு, அந்த படத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி சார், இப்ப நம்ம என்ன சொல்றோம்? இந்த எக்ஸ் ஆயத்தொலைவின் சார்பாக மின் புலத்தினை குறிப்பிடுக, மின்புல வரைபடம் தருக. அவனே என்ன செஞ்சிருக்கான் நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு வரைபடம் கொடுத்துருக்கான். எப்படி இந்த வரைபடத்தில் 0ன்னு எடுத்து இதை 1 இது 2 3 4
5 6 அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். இதெல்லாம் எதில் இருக்குது? எக்ஸு. இதுதான் எக்ஸ் அச்சில். இதெல்லாம் ஒவ்வொன்றும் சென்டிமீட்டரில் அவன் கொடுத்துருக்கான். அந்த மாதிரி கொடுத்துருக்கான். அவரே படம் போட்டிருக்கான். அதில் இப்படி இருக்கும்போது ஒய் அச்சில் என்ன எடுத்திருக்கான் அப்படின்னா வோல்ட் எடுத்திருக்கான். மின்னழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. மின்னழுப்பு மின்புல வரைபடம் வரைக அப்படின்னு கேட்டிருக்கான். அந்த அதுக்கு மதிப்பை அவன் எப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த மதிப்பை இதுவும் சீராக பிரிச்சிருக்கான். இது ஒரு 5 10 15 20 25 30 இப்படி வோல்ட்டுகளில் மின் அழுத்த மதிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வோல்ட்டில் இருக்கு. இது மீட்டர்கள் அல்லது சென்டிமீட்டர்கள் அதில் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இதில் இந்த இந்த வரைபடம் கிராஃபாக நம்ம பார்க்கும் பொழுது இவன் என்ன சொல்கிறான், இந்த 1 சென்டிமீட்டர் வரையிலும் வரும்பொழுது இதுக்கு நேராக இந்த புள்ளி வரையிலும் வராது போட்டிருக்கான். இந்த புள்ளியானது இந்த இடத்துல இருக்கிறாங்க. இதுலேருந்து 4 சென்டிமீட்டர் வரையிலும் இந்த மின்னழுத்த வேறுபாடு மதிப்பு மாறலை. 4ங்கிறது வரையும். அடுத்த 5ஆவதுல இது என்ன செய்யறது, இந்த புள்ளியிலேருந்து இவ்வாறு சீராக இந்த புள்ளிக்கு வந்து சேரும். இப்படி ஒரு வரைபடம் கொடுத்துருக்காங்க. இதை கிராஃப் மாதிரி யோஜனை பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த மதிப்பு கொடுத்துருக்கும் பொழுது நமக்கு இந்த வரைபடத்திலேருந்து இந்த மதிப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் சொன்னேன், ரொம்ப அழகாக கொடுத்துருக்கக்கூடிய படம். ரெண்டாவது மின் அழுத்தம் கொடுத்துருக்கான். ஒரு பகுதியில் இருக்க மின் புலம் சொல்கிறான், அது வெக்டர் எப்படி மாறுறதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுலேருந்து. இங்கே கவனிங்க, இப்போ இது 3 பிரிவாக பார்க்குறோம் இந்த படத்தை. 0லேருந்து 1 வரையிலும் இருக்கக்கூடியதில் பார்த்தீங்கன்னா சீரான அதாவது ஒரு தன்மையோட இந்த மின்னழுத்த வேறுபாடு மாறுறது. அப்போ அந்த மதிப்பு என்னவா இருக்கு அப்படின்னா E ஈக்குவல் டு இப்போதான் நம்ம சொன்னோம் -dV/dx அப்படின்னு சொன்னோம். அப்போ அந்த மதிப்பில் மைனஸ் போட்டு dVங்கிறது என்ன, இங்கே 25ங்கிற வோல்ட் இருக்கு, இங்கே 0ன்னு இருக்கு. அப்போ 25 டிவைடட் பை எவ்வளவு கால அவகாசம் 1, அதாவது எக்ஸ் மதிப்பு 1. அப்ப இந்த மதிப்புல இதனுடைய மதிப்பு -25 வோல்ட் பர் மீட்டர்னோ, இதை சென்டிமீட்டர்ல கொடுத்தோம்னா சென்டிமீட்டர் -1 வோல்ட் பர் சென்டிமீட்டர். இதுதான் நமக்கு இந்த மதிப்பா இருக்கு. அதாவது என்ன, மின் புலத்தினுடைய மதிப்பு. சரி சார், அடுத்து இந்த 1ஆவதுல இருந்து 4ஆவது இது பாருங்க, இந்த 4ஆவது வரையிலும் அது சீரா இருக்கு. அப்ப 1லிருந்து 4ஆவது இது வரையிலும் அமைப்பு வரையிலும் என்ன இருக்கு, ஈனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா -0. ஏன்னா இதுல v மதிப்பு மாறலையே அந்த நேரத்துல. dx மதிப்பு 1 2 3 சென்டிமீட்டர் இருந்தா கூட இதுல மதிப்பே மாறல. அதனால இந்த ஈனுடைய மதிப்பு என்ன ஆகுது, dx அப்படின்னுட்டு எடுத்துக்கிட்டாலும் அந்த மதிப்பு என்னவாகிறது, சுழியாக இருக்கிறது. அங்க எந்த மாற்றமும் இல்லை. சரி சார், அடுத்து இப்ப 4லேருந்து 5ங்கிறது 3ஆவது பகுதி. பொறுமையா சொல்றேன், சின்ன எளிமையான கணக்கு. ஆனா ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனிமே இந்த படம் சார்ந்த கணக்குகள் எதா இருந்தாலும் உங்களால தெளிவா போட முடியும். அப்ப 4 to 5ன்னு பார்க்கும் பொழுது மறுபடியும் இந்த ஈனுடைய மதிப்பு பார்த்தா எப்படி சார் இருக்கு, மைனஸ் இந்த டிவியினுடைய மதிப்பு 25லேருந்து 0க்கு மாறுறது. அப்ப எதிரினமா மாறுறது சாய்வு. இங்க அதிகரிச்சுட்டு போச்சு, இங்க குறைஞ்சது. அப்ப 0 to 25, இங்க 25 to 0. அப்ப அப்படி பார்க்கும்போது -25 டிவைடட் பை இது 4 to 5ங்கிறது 1 சென்டிமீட்டருக்கு உண்டானதுதான். அப்ப இது என்ன ஆகுதுன்னா 25 வோல்ட் பர் சென்டிமீட்டர். இங்க -25 வோல்ட் பர் சென்டிமீட்டர் இருந்தது, இங்க 25 வோல்ட் பர் சென்டிமீட்டர்னு இருக்கு. அப்ப ஈனுடைய மதிப்பு நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம மின்புல வரைபடம் ஈஸியா போடலாமே. எப்படி நம்ம அந்த படத்தை போடுறோம் அப்படின்னு கவனிங்க. அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துக்கிட்ட இந்த கோடு போட்டுக்கிறோம். இப்ப சுழி அப்படிங்கிறது 0 இருக்குன்னா மைனஸ் இருக்கு, பிளஸ் இருக்கு. இதே கட்டங்களை தான் நம்ம இங்க எடுத்துட்டு போறோம். எக்ஸினுடைய மதிப்புக்கு
எக்ஸா எடுத்துக்கிறோம். இப்போ இந்த புள்ளியிலேருந்து எடுத்துக்கிறோம். இப்போ இந்த புள்ளி பார்க்கும்பொழுது இது எத்தனை 25 வரையிலும் போகிறது அப்படிங்கும்போது ஒரு கணக்கு கொடுத்துருப்போமே. இந்த இடத்துக்கிட்ட பார்க்கும்போது எப்படி வச்சுக்கிறோம், ஒரு 12.5 25, இதுக்கு அடுத்தது 37.5. இதெல்லாம் 0 கீழே இருக்கிறதுனால என்ன இருக்கும், மைனஸ். மேலே ப்ளஸ் ஹெச்சில் இது பூரா என்ன, ஈனுடைய வரைபடம், அதனால ஈனுடைய மதிப்பு இப்படி இருக்கு. இந்த 0லேருந்து இதுவரையில் இருக்கிறது என்ன, -12. அதான் மைனஸ் வராது, இங்கே ப்ளஸில் போகும்போது என்ன வரும், 12.5. அடுத்தது என்ன இருக்கும், 25. அடுத்தது என்ன இருக்கும், 37.5. உங்களுக்கு வரைபடம்லாம் போடும்போது சொல்லியிருப்பாங்க எந்த புள்ளியில் முடிய போகிறதோ அதுக்கு அடுத்தது வரையில குறித்து காமிக்கணும் அப்படின்னு. சரி சார், இங்கே என்ன மதிப்பு ஆறுது அப்படின்னு பார்த்தோம்னா 0. இதில் அதே மாதிரி எதனை பார்க்குறோம், 1ங்கிறது ஒரு மதிப்பு, 2ங்கிறது ஒரு மதிப்பு, 3ங்கிறது ஒரு மதிப்பு, 4ங்கிறது ஒரு மதிப்பு, 5ங்கிறது ஒரு மதிப்பு, அடுத்தது 6. நமக்கு இங்கே 5ஓட முடியுது, ஆனால் ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். சரி, இந்த 0 to 1ங்கிற எக்ஸில் ஈயோட மதிப்பு எப்படி இருந்தது, -25 இருந்தது. அப்போ -25 இப்படி இது வரையிலும் இருக்கு. அப்போ இந்த வரைபடம் பாருங்க, -25லேருந்து இப்படி இந்த 1 வரையிலும் போகுது. சரி, இப்படி போயாச்சு. அப்புறம் அந்த 1ங்கிறதுலேருந்து 4 வரையிலும் எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த புள்ளி வரையிலும் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மதிப்புல பாருங்க எந்த மின்புல மதிப்பும் இல்லைன்னா சுழி, அதனால இந்த சுழிக்கு நேராக இப்படியே இருந்தது. இந்த ஸ்டெப் எப்படி மாறுதுன்னு பாருங்க. அடுத்தது என்ன ஆறுது அப்படின்னா 5ங்கும்போது +25 வோல்ட். அப்ப இந்த மதிப்பு 25க்கு நேரா நமக்கு இந்த புள்ளி வரையில இருக்கக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த புள்ளி இதிலேருந்து இருந்தது இப்படி போறது. அப்ப நல்லா கவனிக்கலாம். இப்ப இந்த மதிப்புகள்லாம் பார்க்கும் பொழுது இந்த எக்ஸ் அச்சில் இப்படி வந்து இப்படி தானே இருக்குது. 5ங்கிற புள்ளிக்கு நேராக பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கிறதுன்னு பார்க்குறோம். இந்த புள்ளி வரையிலும் போகிறது இல்லையா, இதுக்கு நேராக 25 வோல்ட் பர், இது என்ன வோல்ட் பர் சென்டிமீட்டர், இந்த சென்டிமீட்டரில் எடுத்திருந்தா. அப்போ மின் அழுத்த வரைபடத்தையும் எப்படி மின்புல வரைபடமாக மாற்றுறோம் அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எளிமையான பகுதி தான். அதாவது மின்புலத்துக்குண்டான தொடர்புங்கிறத பார்த்தோம், அதுலேருந்து பார்க்கலாம். அடுத்து நமக்கு என்ன அப்படின்னா, இதே ஒரு இரட்டையின் திருப்பு திறனில் ஏற்படக்கூடிய அந்த மொத்த ஆற்றல் மதிப்பு எப்படி சீரான மின்புலத்தில் உள்ள மின் முனையின் மின்னழுத்த ஆற்றலை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு மின்புலத்தில் மின் இரட்டி வச்சா அதில் எப்படி ஒரு சுழல் விசை ஏற்படுகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அந்த தன்மையும் அடுத்து தொடர்ச்சியை கவனிப்போம். உங்களுக்கு இந்த எக்ஸாயத்தளவின் சார்பாக மின்னழுத்தம் ஒரு வரைபடத்தை கொடுத்து, என்ன சார் ஒரு வரைபடம் கொடுத்துட்டு திடீர்னு மின்புல வரைபடம் போடுன்னு சொன்னால் என்ன பண்ணுறதுன்னா, இந்த கருத்தா மின் புலத்துக்கும் மின் அழுத்தத்துக்கும் உள்ள தொடர்பு என்னங்கிறத நம்ம வரையறிச்ச தெரிஞ்சதுன்னா நல்லா கவனிக்கணும். இயற்பியல் அப்படிங்கிறதுல எப்பொழுதுமே ஒரு கருத்தாக்கம், ஒரு கான்செப்ட் இருப்பாங்க. அந்த கான்செப்டை 4 வடிவங்களில் நமக்கு சொல்ல முடியும். ஒன்று நியூமரிக்கல்ஸ். நியூமரிக்கல்ஸ்னால் எண்மதிப்புகளை கொண்டே சொல்ல முடியும். புரியுறதா? அதாவது மின்னழுத்த வேறுபாடு 12 வோல்ட்டாக இருக்கிறது, 3 சென்டிமீட்டர் அதற்கு இடைத்தொலைவாக இருக்கின்றது அப்படின்னா அந்த மின்புலத்தின் மதிப்பை என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் டைரெக்டாக 12/3 போட்டு கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரி ஒன்று. இவ்வாறு வரைபடம் கிராஃபை கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லக்கூடியது. சிலது அந்த ஈக்குவேஷன்லேயே மாறுபட்டு இந்த வரையறை சமன்பாடுகள் இருக்கு இல்லையா, அதை கொண்டே -EdV/dr அப்படிங்கிறதையே வச்சு சொல்றோம் இல்லையா, அந்த மதிப்புகளை கொண்டு. ஆக இந்த தொகுப்புகள் அல்லது மின்புலத்தை இந்த மாதிரி கொடுத்து நம்ம மின்பாயத்தை கொண்டு எப்படி மின்புலத்தினுடைய தொகுப்புகளை நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த தொகுப்புகளை கொண்டு எவ்வாறு கண்டுபிடிப்பது,
நீங்கள் எப்பொழுதுமே இதுக்கு தான் சொன்னேன், ஒரு கட்டை ஒன்று கொடுத்துக்கிட்டு அதில் அந்தந்த கருத்துகள் பார்க்கும்பொழுது ஒரு புள்ளி மின்னூட்டத்தினால் ஏற்படக்கூடிய மின்னழுத்தம், ஒரு மின் இருமுனையின் காரணமாக ஏற்படக்கூடிய மின்னழுத்தம், ஒரு புள்ளி மின்னூட்டத்தினால் ஏற்படும் மின்புலம், ஒரு மின் இருமுனையின் காரணமாக ஏற்படக்கூடிய மின்புலம், அது அச்சுக்கோட்டின் மதிப்பில் என்ன, வரையறைக்கோட்டின் மதிப்பில் என்ன, அது அந்த திருப்புத்திறன் விசைக்கு எவ்வாறு மாறுகின்றது, அந்த திசையின் மதிப்பு என்ன, எது வெக்டார் எது ஸ்கேலார், ஸ்கேலார் பெருக்கம் எங்கெங்கே வருகின்றது, அப்போ ஸ்கேலார் பெருக்கம் ரெண்டு குவான்டிட்டி ஏ மற்றும் பிக்கு நடுவில் வந்தால் ஏ டாட் பி என்று போடுவோம், ஏபி காஸ் தீட்டா என்று எழுதுவோம். அதே குறுக்கு பெருக்கமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம், இந்த இரட்டையின் திருப்புத்திறன் அப்படின்னு பார்க்க போகிறோம். அங்கே பார்க்கும்போது ரெண்டுமே வெக்டராக இருந்து வருகின்ற பொருளும் நமக்கு வெக்டராக இருந்த டார்க் என்பதாக இருந்தது என்று சொன்னால், அப்போ அந்த திருப்பு விசையினுடைய மதிப்பை பார்க்கும் பொழுது அது ஏ பி என்பதனுடைய பெருக்கல் ஏ கிராஸ் பி என்று எழுதி அதனுடைய மதிப்பு ஏபி சைன் தீட்டா என்று எழுதுவோம். அப்போ அந்த மாடு என் மதிப்பு மட்டும் எடுத்துக்கொள்ளும் போது ஏ பி சைன் தீட்டா என்று குறிப்பிட்டு எழுதுவதற்கெல்லாம் முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆக எளிமையான முறை தான் இது. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதாவது கருத்தாய்வினை புரிஞ்சுக்கணும். திரும்பி திரும்பி நான் அதையே தான் சொல்லிட்டு வரேன் ஒவ்வொரு வகுப்புலையும். அடுத்த வகுப்பில் நம்ம இரட்டையின் மின் இருமுனையின் காரணமாக ஏற்படுறது, அந்த ஆற்றலை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனால பெரும சிறும ஆற்றல் தெரிஞ்சு ஒரு மைக்ரோவேவ் அவன் என்பது எவ்வாறு செயல்படுகிறது என்பதனை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகின்றோம். அதை கொண்டு ஒரு நீர் மூலக்கூறுகளின் தொகுப்பில் இருக்கும் பொழுது என்னென்ன முறையில் இந்த திருப்புத்திறன் மதிப்பை கொண்டு அந்த ஆற்றலை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். நன்றி.